கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளி 18 ஜனவரி ஸ்மிருதி திவஸ் முன்னிட்டு கொடுக்கப்பட்ட பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய நாளில் குறிப்பாக பிரம்மா பாபாவுடைய அவ்யக்தமான நாளின் நினைவு நாளாக இருக்குது. எல்லா குழந்தைகளுடைய கண்ணில் பிரம்மா பாபா மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு கண்களில் கலந்திருந்தது. இன்றைக்கி காலங்காத்தால் 4 மணிக்கு முன்னால் இருந்தே குழந்தைகளுடைய அன்பு வத்தனத்துக்கு வந்து சேர்ந்துருச்சுன்றார் பாபா. குழந்தைகள் ஒவ்வொருத்தருடைய அந்த இதயபூர்வமான அந்த அன்புங்கிறது கண்களுடைய பாஷை மூலமாக பாபா கிட்ட வந்து சேர்ந்துட்டே இருந்தது. பாபா சொல்கிறாங்க, இந்த பரமாத்மா அன்பு தான் குழந்தைகளை ரொம்ப ஈஸியாக அவருடையவராக ஆக்கியிருக்கு. எனது பாபா அப்படிங்கிறத அன்போடு சொல்ல வச்சிருக்குது. மேலும் இந்த அன்பு அலௌகிக்க இந்த அன்பு தான் பரமாத்மாவுடைய பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக ஆக்கியிருக்கு. மேலும் பாபா சொல்கிறார், இந்த அன்பு அப்படிங்கிறது தான் ஒரு செகண்டில் தேக உணர்வை மறக்க வச்சு ஆத்ம உணர்வுடையவர்களாகவும் ஆக்கியிருக்கு. அப்போ பாருங்கள், பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை, வேறு எதுவுமே ஆத்மாவை ஈர்க்கிறதே கிடையாதுன்றார். அதனால் இந்த ஒரு நாளினுடைய மகத்துவம் ரொம்ப நிறைய இருக்குது. வெறும் நினைவு நாள் மட்டும் கிடையாது, இது சக்தி அளிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குன்றார். மேலும் பாப்தாதா இந்த முறையில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அவருடைய விருப்பமாகவும் சொல்கிறார், குழந்தைகள் நம்ம மனதை வென்று உலகை வென்றவராக ஆகணும். இது குழந்தைகளாகிய நம்முடைய மகத்துவம் தான். கல்பமாக நம்ம தான் அப்படி வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதனால் நமக்கு தான் அந்த மகிமை இருக்குது அப்படின்றார். அதனால் குழந்தைகள் நம்மளுடைய மனதை சக்திகள் அப்படிங்கிற அந்த கடிவாளத்தின் மூலமாக எப்படி நடத்த விரும்புகிறோமோ அந்த மாதிரி மனசை நடத்துங்கன்றார். எப்படி மற்ற கர்மேந்திரியங்களை என்னுடையதுன்னு சொல்லி கண்ட்ரோலில் நடத்துகிறோம், எப்படி விரும்புகிறோமோ அப்படி இயக்கிறோமோ அதே மாதிரி மனதை கூட என்ன சொல்கிறோம், என்னுடையது அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ மனசில் கூட என்ன சங்கல்பத்தை உருவாக்கணும்னு விரும்புகிறோமோ, எவ்வளோ நேரம் அந்த சங்கல்பத்தில் நிலைச்சி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு மனதில் நிலை நிறுத்த முடியணும். அந்தளவுக்கு மனதின் மீது அந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு அன்பினுடைய நாளில் இந்த ஒரு ஹோம்ஒர்க் தான் பாபா கொடுக்க ஆசைப்படுறேன்றார். சப்போஸ் குழந்தைகள் நம்ம சுத்தமான தூய்மையான சங்கல்பங்களை உருவாக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா மனசு வந்து அதை தான் செய்யணும், அந்த சங்கல்பத்தை தான் உருவாக்கணும். எப்போ தூய்மையான சங்கல்பங்கள் உருவாகுதோ அப்போ வீணான சங்கல்பங்கள் தானாகவே முடிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறார். சப்போஸ் நான் ஞானத்தை பற்றின சிந்தனைகளை எனக்குள்ளே உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா சில நேரத்தில் குழந்தைகள் நிறைய பேர் சொல்கிறோமா, நான் ஆசைப்பட்றேன் ஆனால் நான் விரும்பாமலேயே எனக்குள்ளே வீணான எண்ணங்கள் எல்லாம் வந்துடுது அப்படின்னு. இப்போ பாபா சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், மனம் எஜமானனா அல்லது நான் எஜமானனா. இப்படி தனக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்கள், நான் தானே எஜமானன். அப்போ நான் எப்படி வந்து விரும்புகிறேனோ அந்த மாதிரி மனதை நடத்தணும். மனதுக்கு எஜமானன் மன்ஜீத் ஆகணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் மனதில் என்ன சங்கல்பத்தை உருவாக்கணும்னு விரும்புகிறேனோ கண்டிப்பாக மனசு அதை கேட்கும், கேட்டே தீரும். கொஞ்சம் கவனம் அட்டென்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறார். அடுத்தது பாப்தாதா எல்லா குழந்தைகள்கிட்டையும் இதை தான் சொல்கிறார், குழந்தைகள் நீங்கள் ரொம்ப நல்லா சேவை வந்து பண்ணுறீங்க, ஊக்கம் உற்சாகத்தோடு செய்கிறீங்க. ஏன்னா இப்போ காலம் வந்து எப்போ வேணால் மாறலாம். அதுக்கப்புறமா சேவை பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா கூட சேவை பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு காலம் கூட வரும். அதனால் பாப்தாதா எப்பயுமே குழந்தைகள் என்ன சேவை பண்ணணும்னு விரும்புகிறோமோ அதை இப்போவே செய்யுங்கன்னு தான் சொல்கிறார். நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போடக்கூடாதுன்னு அப்படின்னும் சொல்கிறார். இன்றைய நாளில் கூட தள்ளி போடக்கூடாது, இப்பொழுதே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் முரளியினுடைய மகத்துவத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 19/7/2026. ரிவைஸ் டேட் 18/1/2011. முரளியினுடைய தலைப்பு
பிரம்மா பாபாவிற்கு சமமாக வாழ்ந்து கொண்டே ஜீவன் முக்தி நிலையின் மகிழ்வை அனுபவம் செய்யுங்கள். பாபா மீது கொண்ட அன்பின் பரிசாக மனதை வென்று உலகை வென்றவராக ஆகுங்கள். இன்றைய நாள் குறிப்பாக பிரம்மா பாபாவின் அவ்யக்தமான நாளின் நினைவு நாளாகும். பிரம்மா பாபா அவ்யக்தமான ஸ்மிருதி திவஸ். அனைத்து குழந்தைகளின் கண்களிலும் பிரம்மா பாபா மீது கொண்ட அன்பு நிறைந்துள்ளது. இன்று அதிகாலை 4 மணிக்கு முன்பிருந்தே குழந்தைகளின் அன்பு வத்தனத்திற்கு வந்தடைந்து விட்டது. ஜென்ரலாகவே 4 o'clock அமிர்த் வேலை, ஆனால் அவ்யக்த நாள்னால் காலங்காத்தாலேருந்து எழுந்திரிச்சு ஸ்மிருதி திவஸில் குழந்தைகள் ரொம்ப அன்போட பாபாவும் நினைக்கிறாங்க. ஸோ குழந்தைகளோட அன்பு வத்தனத்துக்கு வந்துருச்சுன்றார் பாபா. பிரம்மா பாபாவை சந்திப்பதற்கும் அன்பின் அடையாளமாக தங்கள் இதயபூர்வமான அன்பின் மாலைகளும் பிரம்மா பாபாவை வந்தடைந்தது. ஒவ்வொரு மாலையின் நறுமணத்திலும் குழந்தைகளின் அன்பு கலந்திருந்தது. ஒவ்வொரு குழந்தையின் கண்களும் புன்னகையும் இதயத்தின் விஷயங்களை பேசி கொண்டிருந்தது. குழந்தைகளுக்குள்ளார மனசில் என்ன இருக்கோ அந்த விஷயங்கள் குழந்தைகளோட கண்ணும் அந்த புன்முறுவலும் பேசுனதுன்றார் பாபா. பிரம்மா பாபாவும் கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பிற்கான பதிலை வழங்கி கொண்டு இருந்தார். இப்போதும் ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் கண்களின் பாஷை மூலம் தங்களின் இதயபூர்வமான அன்பை கொடுத்து கொண்டிருப்பதை தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் இந்த பரமாத்ம அன்பு ஒவ்வொரு குழந்தையையும் எளிதாக தந்தைக்குரியவராக ஆக்கக்கூடியதாகும். பாபாவோட அன்பு ஈஸியாக பாபாவுடைய குழந்தையாக ஆக்கிடுது. இந்த அலௌகிக அன்பு எனது பாபா என்ற அனுபவத்தின் மூலமாக நம்மை அவருக்குரியவராக ஆக்குகிறது. இந்த அன்பு தந்தையின் பொக்கிஷங்களுக்கு நம்மை எஜமானராக ஆக்கக்கூடியது. ஏனெனில் குழந்தைகள் எனது பாபா என்று சொன்ன மாத்திரத்திலேயே அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானனாக ஆகிவிடுகிறார்கள். இந்த அன்பு உடல் உணர்வை ஒரு நொடியில் மறக்கச் செய்து நம்மை ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்கிவிடுகிறது. பாபா மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பு என்ன பண்ணுது, செகண்டில் பாடி கான்ஷியஸ்லேருந்து நம்மளை சோல் கான்ஷியஸில் மாற்றிடுது. தந்தையை தவிர வேறு எதுவும் ஆத்மாவை ஈர்ப்பதில்லை. இந்த நாளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. இது வெறும் நினைவு நாள் மட்டுமல்ல, இது ஒரு சக்தி அளிக்கும் நாளாகும். ஸ்மிருதி திவஸ்னால் சமர்த்தி திவஸ். பாபாட்டந்து நிறைய சக்திகளை எடுக்கிறதுக்கான ஒரு நாள் இது. ஏனெனில் இந்த நாளில் தந்தை உலக சேவைக்காக தான் செய்விப்பவராக இருந்து குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்குவதற்கான திலகமிட்டார். தந்தையை பின்பற்றும் குழந்தைகளை செய்பவர்களாக ஒரு கருவியாக ஆக்கினார். சேவையில் வெற்றி அடைவதற்கான வழிமுறை என்பது தான் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவராக ஆக்குவதாகும். சேவையில் வெற்றி வேணும்னா தான் செய்விப்பவராக ஆகணும், குழந்தைகளை செய்யக்கூடியவங்களாக ஆக்கணும். அதுதான் பாபாவும் பண்ணார். ஏனெனில் சேவையில் வெற்றி அடைவதற்கான காரணம் நான் செய்பவன், செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவோ அல்லது நிலையோ மிகவும் அவசியமானதாகும். சர்வீஸில் சக்ஸஸ் வேணும்னா நான் பண்ணிகிட்ருக்கேன், பண்ண வைக்கிறவர் பண்ண வச்சுட்டே இருக்கார். இந்த நினைவு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறார். ஏனெனில் 63 பிறவிகளின் நினைவினால் நான் என்ற எண்ணம் தேக அபிமானத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறது. செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், நான் செய்யக்கூடிய ஒரு கருவி நிமித்தம் மட்டுமே என்ற நினைவினால் தன்னையே கருவியாக புரிந்து கொள்ளும் போது தேக அபிமானம் முடிவுக்கு வந்து விடுகிறது. எனவேதான் குழந்தைகளுக்கு செய்யும் பொறுப்பை கொடுத்து அவர்களை செய்பவர்களாகவும் தான் செய்விப்பவராகவும் மாற்றினார். சிவபாபா தன்னை செய்விப்பவராக ஆக்கிக்கிட்டாரு. பிரம்மா பாபா செய்விப்பவர் அந்த ஸ்டேஜில் வந்துட்டார். குழந்தைகள் செய்கிறவங்கிற ஸ்டேஜில் மாற்றிட்டார். செய்பவராக மாறுவதன் மூலம் ஆத்மாக்கள் தானாகவே கருவியாகவும் பணிவுடையவர்களாகவும் மாறிவிடுகின்றார்கள். இப்போதும் கூட குழந்தைகள் ஒரு கருவியாக இருந்து சேவை செய்வதை பாப்தாதா பார்த்தார். அவ்வாறு கருவியாக இருந்து சேவை செய்யும் சேவாதாரிகளின் நெற்றியில் சேவையின் பலனாகிய அதிர்ஷ்ட நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான குழந்தைகளின் சேவையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். எனவே இத்தகைய விசேஷ குழந்தைகளை பார்த்து ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். பிரம்மா பாபா குறிப்பாக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்.
மேலும் எதிர்காலத்திலும் ஒரு கருவியாக இருந்த சேவையை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இப்போதும் கூட பிரம்மா பாபா குழந்தைகளை தனக்கு சமமான ஃபரிஷ்தா நிலையில் நிலைத்திருப்பதற்கான சமிக்ஞைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். பிரம்மா பாபா அவ்யக்த ஆயிட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கார், குழந்தைகளை அவரை போல் ஃபரிஷ்தாவாக மாற்றுறதுக்கான அந்த ஸ்திதியில் குழந்தைகளை கொண்டு வரதுக்கான சமிக்ஞைகள் இஷாரா பாபா கொடுத்துட்டே இருக்கார். குழந்தைகள் தங்களின் கவனத்தை எப்போதும் நிலைநிறுத்தி இருப்பதை பாப்தாதா பார்த்தார். பிரம்மா பாபா எப்படி தான் வாழ்ந்து கொண்டே ஜீவன் முக்தராக இருந்தாரோ அவ்வாறு பொறுப்புகள் இருந்த பொழுதிலும் அவ்வளவு பெரிய குடும்பத்தை பராமரிப்பது. பிரம்மா பாபா இருந்த டைமில் என்னெல்லாம் இருந்தது, பொறுப்புகள் இருந்த போதிலும் அவ்வளவு பெரிய குடும்பத்தை பராமரிப்பது. 350-400 பேர் இருந்தாங்க இல்லையா பாபா குழந்தைகள், அவ்வளோ பெரிய ஃபேமிலியை பராமரிக்கணும், அனைவரையும் யோகி வாழ்க்கை வாழச் செய்வது, இவ்வளவு சேவை பொறுப்புகளை கையாள்வது, சேவையில் எப்போதும் முன்னோக்கி நகர்த்துவது என அனைத்து பொறுப்புகள் இருந்த போதிலும் அவர் ஜீவன் முக்தி நிலையின் மகிழ்வை அனுபவித்தார். இதனால்தான் பக்தி மார்க்கத்தில் பிரம்மாவின் ஆசனத்தை தாமரை ஆசனமாக காட்டுகிறார்கள். பிரம்மாவனுடைய ஆசனத்தை கமல ஆசனதாரி அவரை காட்டுறாங்க பக்தியில் கூட. அவர் ஜீவன் முக்தராக ஆகி இப்போது சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்தி நிலையின் மகிழ்வை அனுபவித்தார். மேலும் உங்கள் அனைவரையும் அவ்வாறே உருவாக்கினார். இப்போதும் கூட குழந்தைகளாகிய உங்களை ஃபரிஷ்தாவாக ஆக்குவதற்கான பல்வேறு யுக்திகளை கோரி தனக்கு சமமாக உருவாக்க விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையின் லட்சியமும் மிக நன்றாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். யாரிடம் கேட்டாலும் உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்கிறீர்கள்? நினைவு இருக்கிறதா? என்ன சொல்கிறீர்கள்? தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்பதுதான். அப்படியென்றால் தந்தைக்கு சமமாக என்னவாக ஆகுவீர்கள்? இந்த வாழ்க்கையிலேயே ஜீவன் முக்து வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஆகுவீர்கள். அதாவது இப்போ ப்ரெசன்ட் லைஃப் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டே ஜீவன் முக்து ஸ்திதியினுடைய அனுபவசாலியாக ஒரு எக்ஸாம்பிளாக ஆகுவீங்க தானே அப்படின்றார். பாபா சொல்றாங்க, கொடுக்கப்படும் வீட்டு பாடங்களில் குழந்தைகள் கவனம் செலுத்துவதையும் அதை அனுபவம் செய்வதையும் பாப்தாதா பார்க்கின்றார். பாபா ஒவ்வொரு அவ்யக்த முறையில் ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறார். பாபா கொடுக்குற ஹோம்ஒர்க் மேலே குழந்தைகளை அட்டென்ஷன் கொடுக்குறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுறோமா, அதெல்லாம் பாபா பார்க்குறார். ஆனால் அதை எப்போதும் செய்வதில்லை. பாபா கொடுக்குறப்ப செய்கிறோம், எப்பயுமே பண்ணுறது இல்லையா. இப்போதும் கூட கொடுக்கப்பட்டிருந்த காரியத்தின் ரிப்போர்ட் பல குழந்தைகள் தங்களின் ஆன்மீக முயற்சியின் மூலம் 1 மாதம் முழுமையாக கவனம் செலுத்தி வழங்கியுள்ளனர். பாபா கொடுத்த ஹோம்ஒர்க்கை 1 மந்த் ரொம்ப அட்டென்ஷனோடு பண்ணி பாபாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பல மண்டலங்களின் ரிப்போர்ட்டை 1 மாதத்தின் முடிவாக மிக நன்றாக வந்துள்ளன. யார் ரிப்போர்ட் அனுப்பியுள்ளார்களோ, எந்த மண்டலத்தைச் சேர்ந்தவர்களோ அனுப்பியுள்ளார்களோ அவர்களை பார்த்து பாப்தாதா ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். பாபா சொன்ன ஹோம்ஒர்க் செஞ்சு அதுக்கான ரிப்போர்ட்னா அந்த ரிசல்ட்டு. ஸோ அது பாப்தாதாக்கு நிறைய ஜோன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பாப்தாதா ஆஹா குழந்தைகளே ஆஹான்னு வாழ்த்துக்கள் கொடுக்குறார். ஆனால் இப்போது பாப்தாதா என்ன விரும்புகிறார்? இப்போது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையிடமிருந்தும் இதை தான் விரும்புகிறார். இப்போது நீங்கள் அவ்வப்போது நன்றாக இருக்கிறீர்கள், ஆனால் தந்தை எப்போதும் அவ்வாறாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார். அதாவது ஹோம்ஒர்க் கொடுக்குற டைமில் அட்டென்ஷன் வைக்கிறோம், நல்லா பண்ணிடுறோம், எப்பயும் இருக்கிறதில்ல. பாபா சதா இருக்கணும்னு ஆசைப்படுறார். நீங்கள் நல்ல யோகிகளாகவும் ஆகியுள்ளீர்கள், ஆனால் உங்களை நிரந்தர யோகியாக ஆக்க விரும்புகின்றார். தற்காலத்தில் பாப்தாதா குழந்தைகளுக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருந்தார். எப்போதும் அந்த நிலையிலேயே இருப்பதற்காக ஒவ்வொரு மணி நேரமும் தங்களுக்குள் ஏதேனும் ஒரு யுக்தியை வைத்து கொள்ளுங்கள். அதன் மூலம் அந்த அவ்வப்போது என்ற நிலை மாறி எப்போதும் என்ற வார்த்தை வந்துவிடும். அதாவது 1 ஹவருக்கு ஒன்ஸ் பாபா சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு யுக்தியை நம்மளே எனக்காக நானே ஒரு யுக்தி உருவாக்கணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை நான் எனக்குள்ளே ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ அந்த முயற்சி அப்பப்பன்னு இருக்கிறது சதா காலத்துக்காக மாறிடும் அப்படின்னு பாபா யுக்தி சொல்லி கொடுக்குறார். இப்போது பாப்தாதா இதையே விரும்புகிறார். அதாவது மனதை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்களாக சொல்லப்படுகிறது. மனதிற்கு எந்த சங்கல்பத்தை கொடுக்கின்றீர்களோ அது அதையே செய்ய வேண்டும். மனசுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னா மனசை அதை தான் செய்யணும். ஏன்?
மற்ற கர்மேந்திரியங்கள் நீங்கள் எப்போது விரும்புகின்றீர்களோ, எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி செய்கின்றன அல்லவா? கை கால் இந்த கர்மேந்திரியங்களாம் நான் எப்போ என்ன மாதிரி சொல்கிறேனோ, ஆசைப்படுறேனோ அந்த மாதிரி கேட்குது இல்லையா? அதே போல் மனதிற்கும் நீங்கள் என்ன கட்டளையிடுகின்றீர்களோ அது அதையே செய்ய வேண்டும். நீங்கள் பயிற்சி செய்கின்றீர்கள், ஆனால் அவ்வப்போது செய்வதில்லை. பாப்தாதா இப்போது என்ன விரும்புகிறார் என்றால், மனதை சக்திகள் என்ற கடிவாளத்தின் மூலம் நீங்கள் எப்படி நடத்த விரும்புகின்றீர்களோ அப்படி நடத்துங்கள். இப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டால் அது கரெக்டாக ஓடுன்னுவாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறார், மனதை சக்திகள் என்ற கடிவாளத்தின் மூலம் நான் எப்படி நடத்த விரும்புகிறேனோ அந்த மாதிரி மனசை நடத்தணுன்றார். மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்ற மகிமை யாருடையது? குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமைதான் அது. ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் இதை செய்திருக்கின்றீர்கள். அதனால்தான் இந்த மகிமை உள்ளது. ஏனெனில் மற்ற கர்மேந்திரியங்களை என்னுடையது என்று சொல்வது போல மனதையும் என்னுடையது என்று சொல்கிறீர்கள். என்னுடையது என்று சொல்வதன் அர்த்தம் அதற்கு எஜமானனாக ஆகுவது என்பதாகும். மனதில் என்ன சங்கல்பம் செய்ய விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் அந்த சங்கல்பத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அது அதிலேயே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். மனசு அதே சங்கல்பத்தில் அவ்வளோ நேரம் அப்படியே இருக்கணும் கண்ட்ரோலில். ஏனெனில் அது உங்களுடையது. ஏன்னா மனசு என்னோடது இல்லையா? எனவே பாப்தாதா இந்த அன்பின் நாளில் இந்த வீட்டு பாடத்தை, ஹோம்ஒர்க்கை கொடுக்க விரும்புகின்றார். நீங்கள் என்ன சங்கல்பம் செய்ய விரும்புகிறீர்களோ அதுவே நடக்க வேண்டும். இதுதான் பாபா கொடுக்குற ஹோம்ஒர்க். நான் என்ன தாட்டில் கொண்டு வரேனோ அந்த தாட்டில் மனசு நிற்கணும். நீங்கள் தூய்மையான சங்கல்பம் செய்ய விரும்பினால் அந்த தூய்மையான சங்கல்பம் வீணான சங்கல்பங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பியூர் தாட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா, பியூர் தாட்ஸ் க்ரியேட் ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட் தாட்ஸ் ஃபினிஷ் ஆகிடணுன்றார் பாபா. அந்தளவுக்கு மனசு என் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இந்த ஹோம்ஒர்க் பாபா கொடுக்குறாங்க. அடுத்தது, நீங்கள் யோகா செய்ய விரும்பும் போது பழைய சம்ஸ்காரங்களின் காரணமாக வீணான சங்கல்பங்கள் ஓடினால் அங்கு யோகத்தின் சித்தி வெற்றி கிடைக்காது. நான் யோகா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பழைய சம்ஸ்காரத்தோட காரணத்தினால வேஸ்ட்டு தாட்ஸ் உள்ளே வருது. அப்போ யோகா வெற்றி அடைஞ்சதா என்ன? இல்லையே, யோகத்தோட சித்தி வெற்றி கிடைக்காது. இதில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், கண்ட்ரோல் வேணுன்றார். நீங்கள் 1 மணி நேரம் யோகா செய்ய விரும்பினால் மனம் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. 1 hour யோகா பண்ண உட்காந்தா மனசு என்ன வேஸ்ட் தாட்ஸ் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆத்மாதான் எஜமானன், மனம் எஜமானன் அல்ல. மனம் என்பது ஆத்மாவின் ஒரு தோழன். எனவே தோழனுக்கு அன்போடு கட்டளையிடுங்கள். மனதை வென்றவராக ஆகுங்கள். மனசுக்கு ஆர்டர் கொடுத்து மனசை ஜெயிக்கணுன்றார். ஏனெனில் பாப்தாதாவிற்கு பல குழந்தைகளிடமிருந்து செய்திகள் வருகின்றன. அவ்வப்போது வீண் சங்கல்பங்கள் வந்து விடுகின்றன, நாங்கள் விரும்பாவிட்டாலும் வருகின்றன என்று. அப்படி என்றால் இதை எஜமானர் நிலை என்று கூற முடியுமா? உங்களுக்கு பிரம்மா பாபா மீது அன்பு இருக்கிறது தானே? எனவே தந்தை இன்று அன்பின் உரிமையோடு தன் இதயத்தின் விருப்பத்தை கூறுகின்றார். இப்போது நீங்கள் மனதை வென்று உலகை வென்றவராக ஆகியே தீர வேண்டும். மன்ஜீத் ஜெகஜீத் ஆகிதான் தீரணுன்றார். அப்படி என்றால் பிரம்மா பாபாவிற்கு இந்த அன்பின் பரிசை கொடுப்பீர்கள் தானே? பாபா மேலே அன்பு இருக்குன்னா இந்த கிஃப்ட் கொடுப்பீங்க தானே? அன்பில் என்ன கொடுக்கப்படும்? பரிசு கொடுக்கப்படும் தானே? எனவே இன்று பிரம்மா பாபா குழந்தைகளிடம் இந்த பரிசை கேட்கின்றார். தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கின்றீர்களா? கைகளை உயர்த்துங்கள். அப்படி என்றால் இனி எப்போது கட்டளையிட்டாலும் இன்றைய நாளிலிருந்து வீணான சங்கல்பங்கள் வரவிடக்கூடாது, வேஸ்ட் தாட்ஸை வரத்துக்கு விடக்கூடாதுன்றார் பாபா. இதை உங்களால் செய்ய முடியுமா? இன்று 2 மணி நேரம் 4 மணி நேரம் யோகத்தின் நிலையில் இருந்து கொண்டே கர்மாவும் செய்யுங்கள். வெறும் யோகா மட்டும் இல்லை, யோகாவில் இருந்து வேலையும் பண்ணுங்க. யோகத்திலும் இருங்கள், கர்மாவும் செய்யுங்கள். உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? செய்வீர்களா? இப்போது கடந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும். ஆனால் இன்றைய நாளில் இருந்து வீணான சங்கல்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கட்டளையிடுங்கள். வேஸ்ட் தாட்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ஆர்டர் போடுங்கன்றார். அதை செய்தே தீர வேண்டும் தானே? பண்ணி தானே ஆகணும், பண்ணி தான் தீரணுன்றார் பாபா. இன்றைய யோகத்தில் இதே லட்சியத்தை வைத்து அதற்கேற்ப நாள் முழுவதும் ஆன்மீக முயற்சி செய்ய வேண்டும் தானே? தந்தை மீதான அன்பில் தந்தை என்ன சொல்கின்றாரோ அதை செய்ய வேண்டும்.
வீணான சங்கல்பங்களை நிறுத்துவதற்கான யுக்தி என்னவென்றால், வேஸ்ட் தாட்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கான யுக்தி என்ன? பிரம்மா பாபாவின் அன்பை இதயபூர்வமாக நினைவில் கூறுங்கள். பாபாவுடைய அன்பை இதயபூர்வமாக நினச்சி பாருங்கன்றார். நீங்கள் அவரை சாக்காரத்தில் பார்த்திருந்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, ஆனால் புத்தியின் மூலம் அனைவரும் பார்த்திருக்கின்றீர்கள் தானே? பார்த்திருக்கின்றீர்கள் இல்லையா? யார் நான் பாபாவின் அன்பை கண்டிருக்கிறேன், பிரம்ம பாபாவின் வளர்ப்பை கண்டிருக்கிறேன் என்பதால் அதன் ஆதாரத்தின் மூலம் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் பாபாவை பார்த்துருக்கேன், பிரம்ம பாபாவோட வளர்ப்பினை எனக்கு தெரியும், நான் அவர் சொல்கிற வழிப்படி நடந்துட்டுருக்கேன் அப்படின்றவங்களாம் கை தூக்குங்கன்றார். பிரம்ம பாபா சிவ பாபாவை ஆதாரம் வச்சு தான் நான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. நல்லது. கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியை உண்டாக்கி விட்டீர்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் தைரியத்தை வைத்திருக்கின்றீர்கள் தானே? ஆனால் எப்போதும் ஏதாவது சக்தி குறைவது போல் தோன்றுகின்றதோ அப்போது சதா தந்தையோடு உள்ள உறவுகளை நினைவு கூறுங்கள். எப்பயாவது ஏதாவது ஒரு பவர் எனக்குள்ளார கம்மியாகிற மாதிரி, வீக் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அப்போ சதா பாபா கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளை நினச்சி பாருங்கள். எத்தனை உறவுகள் உள்ளன? சில நேரம் தந்தை, சில நேரங்களில் குழந்தை என பல வடிவங்கள். சில நேரங்களில் பாபா, சில நேரங்களில் தோழனாகவும் ஆகிவிடுகின்றார். எனவே அந்த உறவை நினைவு கூறுங்கள். அல்லது அடைந்த பொக்கிஷங்களை, பிராப்திகளை நினைவு கூறுங்கள். ஒன்று பாபாவோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நினைங்க, உறவுகள். இல்லையா அடைஞ்சிருக்கக்கூடிய பிராப்திகளை நினச்சி பாருங்கள். பொக்கிஷங்கள் மற்றும் உறவுகள் இன்று எப்படி இதயபூர்வமாக நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்களோ, இப்படி நினைவு செய்வதால் அன்பு தானாகவே பெருகும். இன்றும் அனைவரின் இதயத்திலும் பிரம்ம பாபாவின் மீது அன்பு பொங்கிக் கொண்டிருக்கிறது தானே? எனவே எப்போதெல்லாம் ஏற்றத்தாழ்வாக மாறுகின்றதோ, மனசு மேலே கீழே அப் அண்ட் டவுன் ஆகிறப்ப உறவுகளையும் பொக்கிஷங்களையும் நினைவு கூறுங்கள். தந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒத்துழைப்பாளராக இருக்கின்றார். நீங்கள் தங்களுக்கு தாங்களே நினைவூட்டினால் மட்டும் போதும். பாபா எப்பயுமே நமக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கார், ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கார், ஆதரவு கொடுக்குறார். நான் ஞாபகப்படுத்திட்டேன்னா போதும். அப்படி என்றால் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்ற மகிமைக்கேற்ப அந்த ஸ்வரூபத்தை தாரணை செய்ய வேண்டும். மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். இப்போது அதை சற்றே சுதந்திரமாக விட்டுவிட்டீர்கள் தானே? மனசை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டோமா, ஃப்ரீயாக விட்டுட்டோமா? இப்போ அதனால்தான் அது தன் இஷ்டப்படி செயல்படுகின்றது. இப்போது கவனம் செலுத்துங்கள். மனம் என் கட்டளைப்படி செயல்பட வேண்டுமே தவிர நான் மனதின் கட்டளைப்படி செயல்படக்கூடாது. நீங்கள் ஞானத்தின் விஷயங்களை சிந்திக்க விரும்புகிறீர்கள், ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் வந்து விடுகின்றன. அப்படி ஏன் நடக்க வேண்டும்? மனம் எஜமானனா அல்லது நீங்கள் எஜமானனா? இப்படியெல்லாம் என்ன பண்ண சொல்கிறார்? எனக்கு நானே பேசி எனக்கு நானே கேள்வி கேட்டு ஞாபகப்படுத்திக்கணுன்றார் பாபா. மனம் எஜமானனா அல்லது நீங்கள் எஜமானனா? அனைவரும் இந்த ஹோம்ஒர்க்கை புரிந்து கொண்டீர்கள் தானே? மனதை வென்றவராக ஆக வேண்டும். நீங்கள் என்ன கட்டளையிடுகின்றீர்களோ அது நிச்சயம் கேட்டே தீரும். மனசு கேட்டே தீரும். அதற்கு சற்று கவனம் செலுத்த வேண்டும், அவ்வளவுதான். தாய்மார்களே அல்லது ஆசிரியர்களே, இது சாத்தியமா? முடியுமா? ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆசிரியர்கள் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தியம் என்று நினைத்தால் கைகளை அசையுங்கள். முதல் வரிசையில் இருப்பவர்கள் கைகளை அசையுங்கள். சகோதரர்கள் கைகளை அசையுங்கள். ஆஹா, அப்படி என்றால் பிரம்மா தந்தைக்கு அன்பின் பரிசை வழங்கிவிட்டீர்கள். இதற்கு வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். நல்லது. பாப்தாதாவிடம் உள்ள அன்பு மிகுந்த ஒத்துழைப்பை தருகின்றது. எனது பாபா என்று இதயபூர்வமாக சொன்னால், எனது பாபா என்று சொன்ன மாத்திரத்திலேயே நான் யார்? தந்தையின் செல்ல குழந்தை. அனைவரும் எத்தனை முறை எனது பாபா என்று சொல்கின்றீர்கள்? எத்தனை முறை சொல்கின்றீர்கள்? தந்தை கேட்கின்றார் தானே? அனைத்தையும் குறித்து கொள்கிறார். இரட்டை வெளிநாட்டினரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தானே? ஃபுல் சீசனில் டபுள் ஃபாரினர்ஸ் மிக நன்றாக வருகை தந்துள்ளனர் என்பதை பாப்தாதா பார்த்தார். ஸோ அந்த சீசன் ஃபுல்லாக டபுள் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க.
மதுபனில் எப்போதும் அவர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இப்போதும் 350 பேர் வந்துள்ளனர். தங்களுடைய டேர்ன் வரும்போதும் வருகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு டேர்னிலும் கூட எங்கிருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுகிறார்கள். ஃபுல் வேர்ல்ட்லேருந்து அங்கங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர்னா ஒவ்வொரு டேர்ன்லேயும் சீசன் ஃபுல்லாக வந்திருக்காங்க டபுள் ஃபாரினர்ஸ். அப்படி என்றால் இப்போதைய இந்த முடிவுகளை பாப்தாதாவும் பார்த்து கொண்டிருப்பார். நீங்களும் சாட்சியாக இருந்து உங்களுடைய முடிவுகளை பார்த்து கொண்டே இருங்கள். பாப்தாதாவிற்கு எஜமானராக ஆக்குவதற்கான வாக்குறுதியை கொடுத்துள்ளீர்கள் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். பாபா, நான் ஆத்மா எஜமானன், என்னுடைய மனசுக்கு நான் எஜமானன், நான் ஆயிடுவேன் அப்படின்னு பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். பாப்தாதா இப்போது குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் இந்த காரியத்தை கொடுக்க முடியும். இந்த மண்டலம் இந்த வாரம் அல்லது 15 நாட்களில் வீணான சங்கல்பங்கள் வரவில்லை, மாறாக மனதிற்கு எந்த விஷயத்தை கொடுத்தோமோ அதை அது செய்ததா இல்லையா என்ற முடிவை வழங்க வேண்டும். ஆசிரியர்களே, இது உங்களுக்கு சம்மதமா? மண்டலங்களுக்கு இந்த காரியத்தை கொடுக்கலாமா? ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, மகாராஷ்டிரா இருக்கின்றது தானே? அப்படி என்றால் மகாராஷ்டிராவிற்கு அதாவது மிகப்பெரிய காரியத்தை கொடுப்போம் தானே? பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு மண்டலத்தின் மீதும் அன்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகள் தந்தை சொன்னார் மற்றும் குழந்தைகள் அதை செய்வார்கள் என்ற நிச்சயம் எப்போதும் அவரிடம் இருக்கின்றது. அப்பா சொன்னால் குழந்தைங்க செய்வாங்கன்னு அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கின்றார். அப்படித்தானே? மகாராஷ்டிரா தந்தை சொன்னதை செய்தது, அப்படித்தானே? மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள். முக்கால்வாசி வகுப்பு இருக்கின்றது. அந்த ஹாலில் முக்கால்வாசி பேர் மகாராஷ்டிரா ஜோன். அப்படி என்றால் ஒவ்வொரு மண்டலத்தினரும் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிப்பவர்களாக இருக்கிறார்கள். அனைவரும் தலையசைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள் நம்பிக்கை புத்தி உடையவர்கள்தான் என்ற நிச்சயம் தந்தைக்கும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கும் மகா வாக்கியங்கள் தான் உங்களுக்கான வீட்டுப்பாடம். டெய்லி நம்ம கேட்குற மகா வாக்கியங்கள் முரளி, அதுதான் நம்ம குழந்தைகளுக்கான ஹோம்ஒர்க்குன்றார். அதை செய்ய வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். தந்தை சொன்ன தினசரி முரளியை குழந்தைகள் கடைபிடித்தால் அவர்கள் தந்தையின் செல்ல குழந்தைகள், கட்டளைக்கும் கீழ்ப்படியும் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாபா முரளியில் டெய்லி சொல்லக்கூடிய பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுறோன்னா, அதை பேஸ் பண்ணி முயற்சி பண்ணுறோன்னா, அவங்க பாபாவுடைய செல்ல குழந்தைகளா, அவங்க தான் பாபாவுடைய கட்டளை கீழ்ப்படியக்கூடிய குழந்தைகள் அப்படின்றார். என்ன செய்ய வேண்டும் என்றால், தினசரி என்ன பண்ணணும் அப்படின்னா, தினசரி முரளியை படியுங்கள். ஏனெனில் பெரும்பான்மையான குழந்தைகள் முரளியை நேசிக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். ஒருவேளை யாராவது அப்படி நேசிக்கவில்லை என்றால் ... ஏதேனும் ஒரு குழந்தை பாபா உங்கள் மீது எனக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது என்று கூறினால், தந்தையின் அன்பு எதன் மீது இருக்கிறது? முரளியின் மீது தான். முரளிக்காக எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார்கள்? இவ்வளவு தூரத்திலிருந்து பாடம் நடத்துவதற்காக வரும் ஏதேனும் ஒரு ஆசிரியர் இருப்பார்களா? பாபா பரந்தாம்லேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வரார் பாடம் நடத்த. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது டீச்சர்ஸ் வராங்களா என்ன? அப்படி என்றால் தந்தையின் அன்பு முரளியின் மீது இருக்கும் போது எனது பாபா என்று சொல்பவர்களின் முதல் அன்பு தந்தையின் முரளியின் மீது தான் இருக்க வேண்டும். பாருங்கள், பிரம்மா பாபா ஒரு நாள் கூட முரளியை தவறவிட்டதில்லை. அவர் பம்பாய்க்கு சென்றிருந்தாலும் சரி, ஏதேனும் காரணங்கள் இருப்பினும் கூட அவர் முரளியை எழுதினார் மற்றும் மாதேஸ்வரி அந்த முரளியை வாசித்தார். கடைசி நாளில் உடல்நிலை சற்றே நலிவுற்று இருந்தது. காலையில் வகுப்பு நடத்தவில்லை. ஆனால் மாலையில் வகுப்பு நடத்திய பிறகுதான் அவ்வியக்தமானார். பிரம்மா பாபா லாஸ்ட் டே கூட மார்னிங் கிளாஸ் எடுக்கல, ஆனால் ஈவினிங் கிளாஸ் பண்ணிட்டு தான் அவ்வியக்தமானார். அப்படி என்றால் பிரம்மா பாபாவின் அன்பு எதன் மீது இருந்தது? முரளியின் மீது தான். எனவே எனக்கு பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்று யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தை எதை நேசிக்கின்றாரோ அதனுடன் தொடர்பு இருக்க வேண்டும் தானே. எனவே முரளியை தினமும் வகுப்பில் படியுங்கள் அல்லது கேளுங்கள். கிளாஸில் படிக்கணும் இல்லை கேட்கணும். ஏதேனும் சூழ்நிலை, அதாவது ஏதாவது கட்டாயத்தின் காரணம் இருந்தால் சாக்கு போக்கு சொல்லாமல், சரியான காரணம் இருந்தால் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் முரளிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஏதோ ரீசன்னால் கேட்கலை, கிளாஸில் கேட்கலை, முரளி படிக்கலை அப்படின்னா மற்றவங்ககிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்கன்றார் பாபா. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கள கை தூக்க சொல்கிறார். நல்லது,
இங்கு அனைவரும் தெரிகின்றார்கள். பாபா உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்டேஜ்லேருந்து பார்க்குறப்ப எல்லாருமே தெரிகிறாங்க. நல்லது, மிகவும் நல்லது. இன்று யாரும் முரளி கேட்கவில்லை என்ற தந்தை இடையிடையே தேர்வு வைப்பார். பாபா டெஸ்ட் வைப்பாராம், யார் முரளி இன்னைக்கு கேட்கல அப்படிங்கிறத பாபா நடுநடுவில் டெஸ்ட் வைப்பேன்றார். அதை ஆசிரியர்கள் எழுதி அனுப்ப வேண்டும். இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறது தானே? நல்லது. இன்று பிரம்ம பாபா ஒவ்வொரு குழந்தையையும் சந்தித்து மிகுந்த அன்போடு தன் கண்களின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. அப்புறம் டபுள் ஃபாரினர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட பாபா மீட் பண்ணுறாங்க. வெளிநாட்டினருக்கு சேவை செய்வதற்கான ஊக்கமும் உற்சாகமும் நன்றாக உள்ளது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் இதைத்தான் கூறுகிறார். சேவையை சிறப்பாக செய்யுங்கள், ஏனெனில் காலம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். சேவையை சிறப்பாக செய்யுங்கள், ஏனெனில் காலம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய டைம் சிச்சுவேஷன், காலம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். நீங்கள் சேவை செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாத ஒரு காலம் வரவிருக்கிறது. ஆசைப்படுவோம், ஆனால் பண்ண முடியாத அந்த மாதிரி டைம் வருன்றார். எனவே என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்யுங்கள். எப்போதல்ல, இப்போது. நாளைக்கு என்று எதையும் தள்ளி போடாதீர்கள் என்று பாப்தாதா எப்போதும் கூறுகின்றார். நாளைக்கெல்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்கன்னு பாப்தாதா எப்போதும் கூறுகின்றார். இன்றைய நாளிலும் கூட தள்ளி போட வேண்டாம். இன்றைக்கி கூட போஸ்ட்போன் பண்ண வேண்டாமா, இன்றைய நாளிலும் கூட தள்ளி போட வேண்டாம், இப்பொழுதே செய்யுங்கள். ஏனெனில் காலம் என்ற 5 தத்துவங்களும் தந்தையிடம் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், எவ்வளவு காலம் இந்த துக்கம் நீடிக்கும் என்று கேட்கின்றன. பாபாட்ட வந்து அந்த தத்துவங்கள்லாம் கேட்குதான், எங்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளோ டைம் இன்னும் இந்த துக்கம் நீடிக்கும்னு. அவர்களே துக்கப்படுகிறார்கள் என்றால் என்ன செய்வார்கள்? மனித ஆத்மாக்களையும் துக்கப்படுத்துவார்கள் தானே. எனவே இங்கு வந்திருக்கும் அனைவரும் இந்த சங்கல்பத்தை செய்ய வேண்டும். பிராமண வாழ்க்கை எவ்வளவு அவசியமோ அதே போல தற்போதைய காலத்தின் தேவைக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் சேவையும் அவசியமாகும். பிகே லைஃப், பிராமண லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவல் ஒவ்வொருத்தருக்கும் சேவை கூட அவசியமாகும். நீங்கள் செய்யுங்கள் அல்லது செய்ய வையுங்கள், அதாவது கருவியாக இருங்க. மற்றபடி பாப்தாதா கொடுத்த ஹோம்ஒர்க் மனதை வென்று உலகை வென்றவராக ஆகியே தீர வேண்டும் என்பதாகும். இது உங்களுக்கே உரித்தான மகிமை, அதை நீங்கள் மீண்டும் செய்து காட்ட வேண்டும். நல்லது. 4 திசைகளிலிருந்தும் குழந்தைகளிடமிருந்து செய்திகள் வந்துள்ளன. 4 திசைகளிலிருந்தும் வந்த அன்பின் இனிமையான உணர்வுகள் அல்லது வெவ்வேறு வார்த்தைகளின் நினைவுகள், 4 திசையிலிருந்தும் வந்த பல்வேறு கடிதங்கள் என அனைத்திற்கும் பாப்தாதா பதிலளித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அன்போடு தந்தையின் இதயத்தில் நிறைந்துள்ளனர். மேலும் இந்த அழியாத அன்பு எப்போதும் தந்தையுடையதும் மற்றும் குழந்தைகளுடையதுமான அனாதி அழியாத அன்பாகும். அப்பா குழந்தைகளுடைய அனாதி அழியாத அன்பு இது. முழு சங்கம யுகமும் இந்த தந்தை குழந்தைகளின் சந்திப்பிற்காகவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சங்கம் யுக்னாவே அப்பா குழந்தைகளுடைய சந்திப்புக்காக தான் இது ஃபிக்ஸட் அப்படின்றார். நல்லது. இப்போது நேரில் அமர்ந்திருக்கும் அல்லது தூரத்தில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருக்கும் குழந்தைகள் என இப்போது 4 திசைகளிலும் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் சென்டர்களுக்கு சென்று பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். அந்தந்த சென்டரில் போய் அவங்கவுங்க பாபா மிலன் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இரவில் எவ்வளவு நேரமானாலும் சரி பார்க்கிறார்கள் என்ற பாப்தாதா கேள்விப்பட்டார். இதுவும் அறிவியலின் சாதனங்கள் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் உங்களுக்கே லாபம் கிடைக்கிறது. ஒருவேளை அறிவியல் மூலம் விநாசம் ஏற்படும் என்றாலும் அதுவும் உங்களுடைய ராஜ்யத்திற்காக தான் செய்கின்றார்கள். சயின்ஸ் மூலமாக விநாசம் ஏற்பட்டால் அது கூட பாபா சொல்றார் உங்களுடைய ராஜ்யத்திற்காக தான் செய்கின்றார்கள். எனவே 4 திசைகளிலும் உள்ள அன்பு நிறைந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக பிரம்மா பாபாவின் நெஞ்சார்ந்த அன்பு நினைவுகளும் இதயத்தின் அரவணைப்பும் தூய அன்பும் உரித்தாகுக. முரளியினுடைய வரதானம் சச்சாயி சஃபாய், அதாவது உண்மை மற்றும் தூய்மை என்ற குணங்களின் தாரணை மூலமாக, உண்மை மற்றும் தூய்மை என்ற குணங்களின் தாரணை மூலமாக நெருக்கத்தை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுக. உண்மை மற்றும் தூய்மை என்ற குணங்களின் தாரணை மூலமாக
நெருக்கத்தை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுக. அனைத்து தாரணைகளிலும் முக்கியமான தாரணை உண்மையாக மற்றும் தூய்மையாக இருத்தல் ஆகும். பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இதயத்தில் முழுமையான தூய்மை இருக்க வேண்டும். ஒரு தூய்மையான பொருளில் அனைத்தும் தெளிவாக தெரிவது போல் ஒருவருக்கொருவர் உள்ள தூய எண்ணங்களும் குணநலன்களும் தெளிவாக தெரிய வேண்டும். எங்கு உண்மையும் தூய்மையும் இருக்கின்றதோ அங்கு நெருக்கம் இருக்கும். பாப்தாதாவிற்கு நெருக்கமாக இருப்பது போல உங்களுக்குள்ளும் பரஸ்பரம் இதயத்தின் நெருக்கம் இருக்க வேண்டும். குணங்களின் வேறுபாடுகள் முடிவுக்கு வர வேண்டும். இதற்காக மனதின் எண்ணங்களையும் குணங்களையும் ஒருமுகப்படுத்த வேண்டும். மனசனுடைய எண்ணங்களையும் குணங்களையும் ஒருமுகப்படுத்த வேண்டும். அதாவது எண்ணங்களும் குணங்களும் ஒன்றாக இருத்தல் வேண்டும். குணங்களில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாத போதுதான் சம்பூர்ண மூர்த்தி என்று கூற முடியும். குணங்களில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வித்தியாசமும் தெரியாத போதுதான் சம்பூர்ண மூர்த்தி என்று கூற முடியும். இன்றைய ஸ்லோகன்: கெட்டுப்போன விஷயங்களை சீரமைப்பது அல்லது சரி செய்வது இதுவே எல்லாவற்றையும் விட பெரிய சேவையாகும். கெட்டுப்போன விஷயங்களை சீரமைப்பது அல்லது சரி செய்வது இதுவே எல்லாவற்றையும் விட பெரிய சேவையாகும். அவ்யக்த சமிக்ஞை: ஜுவாலா ரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். யோகத்தை ஜுவாலா அதாவது அக்னி ஸ்வரூபமாக மாற்றுவதற்கு ஒரு நொடியில் புள்ளி வடிவம் பிந்து ரூபமாகி மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். ஒரு செகண்டில் பிந்து ரூபமாகணும், மனசு புத்தி கான்சன்ட்ரேட் ஃபோக்கஸ் ஆகணும். அதுக்கான ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்க. ஸ்டாப் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் மற்றும் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். இத்தகைய கட்டுப்படுத்தும் ஆற்றலை நாள் முழுவதும் பயன்படுத்துங்கள். கண்ட்ரோலிங் பவரை ஃபுல் டே யூஸ் பண்ணுங்க. சக்தி வாய்ந்த பிரேக் மூலம் மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்துங்கள். எங்கு மனம் மற்றும் புத்தியை நிலைநிறுத்த விரும்புகிறீர்களோ அங்கு அது ஒரு நொடியில் நிலை பெற வேண்டும். விசேஷ அறிவிப்பு: மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை யோக பயிற்சி. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடி மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை தங்களுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் மூலம் அலைந்து கொண்டிருக்கும் துக்கமடைந்த அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் மற்றும் அமைதியின் தூய்மையான கதிர்களை வழங்கி அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வள்ளலாகிய பரமாத்ம தந்தையை நினைவூட்டும் சேவையை செய்யுங்கள். ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதும்